தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். நடப்பு ஐபிஎல் தொடரின் அரைபாதி ஆட்டங்கள் முடிவடைந்த நிலையில் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி தொடர்ந்து 4வது ஆண்டாக புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் இருந்து வருகிறது. கடந்த 3 சீசன்களில் முதல் 8 ஆட்டங்களில் ஒன்றில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி. விராட் கோலி தலைமையிலான பெங்களூர் அணி கடந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல் தொடரில் முதல் 7 ஆட்டங்களில் 5இல் தோல்வியுற்றது. பின்னர் எழுச்சி கொண்ட அந்த அணி அடுத்து வந்த 7 போட்டிகளில் 6 ஆட்டங்களில் வெற்றி பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது. இது மட்டுமின்றி அந்த தொடரின் இறுதிப் போட்டி வரை முன்னேறி ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணியிடம் தோல்வியுற்றது. அதேபோல இந்த நடப்பு தொடரிலும் தொடர்ந்து 6 ஆட்டங்களில் தோல்வியுற்ற விராட் கோலி தலைமையிலான பெங்களூர் அணி அடுத்து வந்த 4 போட்டிகளில் 3இல் வெற்றி பெற்று வெற்றி பாதைக்கு திரும்பியுள்ளது. இதன் மூலம் இந்த அணியின் பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பு இன்னும் முடியவில்லை. எனவே புள்ளி பட்டியலில் ரன் ரேட் அடிப்படையில் இல்லாமல் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுவதற்கான 3 காரணிகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1. தொடர்ந்து எல்லா போட்டிகளிலும் வெற்றிகளை குவித்து புள்ளி பட்டியலில் முதல் 4 இடங்களில் ஏதேனும் ஒன்றை பெற்றால் பெங்களூர் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும். 2. புள்ளி பட்டியலில் முதல் 2 இடங்கள் வகிக்கும் அணிகளான சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணி தொடர்ச்சியாக வெற்றி பெறுவதன் மூலம் பெங்களூர் அணியின் பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பு தொடர்ந்து நீடிக்கும். 3வது காரணி, மற்ற அணிகளின் தோல்வி பெங்களூர் அணியை ரன் ரேட் அடிப்படையின்றி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற வைக்கும் மற்றொரு முக்கிய காரணியாகும். எனவே மேற்குறிப்பிட்டுள்ளதில் ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்தால் பெங்களூர் அணியின் அடுத்த சுற்று வாய்ப்பு மங்கிவிடும். அதேபோல இந்த காரணிகள் 100% பெங்களூர் அணிக்கு சாதகமாக முடியும் என்று கூறிவிட முடியாது. இருப்பினும் இனிவரும் போட்டிகளில் பெங்களூர் அணி தொடர்ந்து வெற்றி பெற்று 2016ஆம் ஆண்டு போல் அடுத்த சுற்றுக்கு முன்னேறி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.